வாழ்க்கையில் விழுந்து போய் உடைந்து கிடக்கும் ஒருவனால் சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவரை தூக்கிவிட முடியாது. ஏனென்றால் அவர்களே இன்னும் நிற்க தொடங்கவில்லை. ஆனால் அவர்கள் குணமாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு விசுவாசத்தில் மீண்டும் நிலைத்து நின்றால் மற்றவர்களை தூக்கிவிட முடியும். தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் ஒருவனால் மற்றொரு மூழ்கும் நபரை காப்பாற்ற முடியாது. ஆனால் அப்படி மூழ்கி கொண்டிருந்து காப்பாற்றப்பட்டு பயிற்சி பெற்று கற்பாறையின் மேல் நிலை பெற்ற ஒருவனால் தான் இன்னொரு மூழ்கி கொண்டிருக்கும் ஒருவனை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் அவனுக்கு மூழ்கி கொண்டிருந்த அனுபவம் இருக்கிறது. இதனால் தான் தேவன் சில வேளைகளில் நம்மை சோதனைக்கும் பரீட்சைக்கும் அனுமதிக்கிறார். நாம் விழுந்து போனாலும் விசுவாசம் அரிக்கவில்லை என்றால் மீண்டும் மனம் திரும்பி காப்பாற்றப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். லூக்கா 22:31-32 வசனங்களை பார்க்கும் போது இயேசு பேதுருவை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறார். சாத்தான் அவனை சுலகில் கோதுமையை புடைக்கிறது போல புடைக்க அனுமதி கேட்டதாக கூறிய இயேசு சாத்தானுக்கு அனுமதியை மறக்கவில்லை. மாறாக அவன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க தேவனிடம் வேண்டிக் கொண்டார். பேதுருவிடம், நீ மறுதலிப்பாய், உடைந்து போவாய், ஆனால் உன் விசுவாசம் சாகாது, நீ மீண்டும் திரும்பி வருவாய் என்றார். நீ இப்படி குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை போய் தேட்டு என்றார். தன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட முடியாது. பாவத்தில் வாழும் ஒருவனால் பிறர் தவறை கண்டிக்க முடியாது. பாவத்தில் விழுந்து எழும்பி குணப்பட்ட பின் பிறரை ரட்சிப்புக்குள் வழி நடத்த முடியும். உன் தவறை சரி செய்த பின் சகோதரனை எரி நரகத்திலிருந்து தப்புவிக்க அன்போடு அவன் தப்பிதங்களை தனிமையில் உணர்த்தி கொடுக்கலாம். அவன் உனக்கு எதிராக நின்று தவறு செய்தால் மனம் வருந்தும் போது எத்தனை முறை ஆனாலும் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் தவறுகளும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். மற்றவர் தவறுகளை கண்டித்து உணர்த்தும் போது அந்த தவறில் தானே விழுந்து விடாமல் கவனமாக செயல்பட வேண்டும். வாழ்க்கையில் இயேசுவின் போதனைகளை கைக்கொள்ளாமல் பிறருக்கு மாத்திரம் போதிப்பதினால் பலன் ஏற்படாது. முன்பு நீ குணப்படு, பின்பு உன் சகோதரரை குணப்படுத்து. ஆமேன்.